வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் பச்சடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த பீட்ரூட் பச்சடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1/4 kg அளவுக்கு பீட்ரூட்டை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர்றது வரைக்கும் இதை வேக விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இது வேகட்டும். இப்போ இது வேகிற டைமில் ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்ருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இவ்வளவும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பீட்ரூட் நல்லாவே வந்துட்டு இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அப்புறமா இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த பீட்ரூட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிட்டு இருந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. ரொம்ப அதிக நேரம் வேக வேண்டாம். பீட்ரூட் ஏற்கனவே நமக்கு வந்துட்டுருக்குது. அதனால் 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சாலே போதும். இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.